ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரயில்வே துறையிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் சூப்பர்வைசர், கிளர்க் இந்த மாதிரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸோட 8113 வேகன்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து நீங்கள் எழுதிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள், 55,000 வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்க போகுது. இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 13th அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு டேரெக்டாக வந்து என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அஃபீஷியல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2019 தான் வந்து லாஸ்ட்டாக வந்துருந்துச்சு இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷனு. இப்போ வந்து பார்த்தோன்னா 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 14th செப்டம்பர் அன்றைக்கி லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 13th அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாருங்கள் இந்த 14-15 வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மாடிஃபிகேஷன் விண்டோ கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டேட்டில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு போஸ்டிங்கு, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து ஒரு 8113 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து 55,000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு 18லேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1736 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிக்கெட் சூப்பர்வைசர் போஸ்டிங் மட்டும். அதேமாதிரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பாருங்கள் 994 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து பாருங்கள் 3144. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் 1507. அதுக்கப்புறம் வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்குலாம் வந்து 732 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் அந்த 3 போஸ்டிங்குமே சேலரி வந்து பாருங்கள் 29,200 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 18லேருந்து 36 வயசுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா வந்து பாருங்கள் அந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்குமே வந்து பார்த்தோன்னா 10 இயர்ஸ் 13 இயர்ஸ்னு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் யார் யாருக்கு எவ்வளோ ஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரி, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேனு, எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்து 250 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்போ வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மீதி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 500 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸில் வந்து 400 ரூபா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து ரயில்வேயோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணும்போது வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரீஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரிலாம் போய் பே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து அந்த பேமெண்ட் வந்து போடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே பே பண்ணுங்கள். ஃபீஸ் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ டேட் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க 13th அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட்டுக்குலாம் வந்து 15th அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 40 கொஷின், மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 30, அதுக்கப்புறம் ரீசனிங்கில் வந்து பாருங்கள் ஒரு 30 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 கொஷின்ஸ் வந்து வரும். உங்களுக்கு வந்து 90 நிமிஷம் இதுக்கான எக்ஸாம் ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. 1/3 படி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதுனா 1/3 படி உங்களுக்கு மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் சிலபஸ்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான சிலபஸ் இருக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு சிபிடி இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேட்டர்னு. இது வந்து ஒரு 120 கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இதுக்குமே வந்து பாருங்கள் சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 2 போஸ்டிங்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பாருங்கள் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கும் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுங்கிற போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா
அவங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அது வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க கிளியரா. ஸோ இந்த 2 போஸ்டிங் மட்டும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்குலாம் எல்லாத்துக்குமே வந்து சிபிடி எக்ஸாம் வந்து காமனா வந்து இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாருங்க காமனா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல தான் வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்தோன்னா, ஆர்ஆர்பி சென்னைங்கிற வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணணும், அதோட ஃபைல் சைஸ் எல்லாமே இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்க ஒன் பை ஒன்னா இங்க குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க லாங்குவேஜ் குடுத்துருக்காங்க பாருங்க. சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் லாங்குவேஜ்ன்னு. இதுல வந்து நம்ம தமிழ் வந்து இருக்கு. நீங்க தமிழ்லயே வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. சென்னையில வந்து பாருங்க, ஆர்ஆர்பி சென்னை இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. ஒரு ரீஜனுக்கு உங்களுக்கு வந்து பாருங்க வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க. இதுல நம்ம சென்னை ஆர்ஆர்பி சென்னையில தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நீங்க வந்து சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்குலாம் பாருங்க நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டேஷன் மாஸ்டருக்கும், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் எல்லாத்துக்குமே வந்து டிகிரி தான் வந்து குவாலிஃபிகேஷன். ஏதோ ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். இதுல லாஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 போஸ்டிங் டைப்பிங் ரிலேட்டடான போஸ்டிங். அதாவது ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கும், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். ஏதோ ஒரு டிகிரி. ஆனா அது இல்லாம பார்த்தீங்கன்னா, டைப்பிங் ப்ரொஃபிஷியன்ஸி நாங்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் இந்த சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கும் நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். டைப்பிங் வந்து உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 பர்ட்டிகுலர் போஸ்டிங்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு டிகிரி முடிச்சுட்டு டைப்பிங் நாலேட்ஜ் வந்து இருக்கணும். மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். இதுல வந்து பாருங்க ஒரு ரீஜன் வைஸா உங்களுக்கான வேக்கன்சி வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, ஆர்ஆர்பி சென்னைன்னு வந்து பாருங்க இங்க குடுத்துருப்பாங்க. ஆர்ஆர்பி சென்னை தான் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. இதுல வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தமா 436 வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து பாருங்க இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டிக்கெட் சூப்பர்வைசர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து 155 வேக்கன்சி இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு 8 வேக்கன்சி தான் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து பாருங்க 9 வேக்கன்சி இருக்கு. ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்குலாம் வந்து உங்களுக்கு ஒரு 25 வேக்கன்சி வந்து ஐசிஎஃப்ல இருக்கும். எஸ்ஆர்னா சதர்ன் ரீஜன். இதுக்கு ஒரு 144 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்க்குலாம் வந்து பாருங்க 19 அதுக்கப்புறம் 76 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த ஐசிஎஃப்ங்கிறது இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரின்னு சொல்லுவோம். அது வந்து சென்னையில வந்து இருக்கு. உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, சென்னையில தான் இருக்கும். அதே சதர்ன் ரீஜன் குடுத்துருக்காங்க பாருங்க. அது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல உங்களுக்கு எங்க வேணாலும் இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து விழுவும். இதுல ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 8 வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து ஒரு டீசென்ட்டான வேக்கன்சி இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ 436 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, நம்ம சென்னை ரீஜன் அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலா ஒரு 8113 வேக்கன்சி வந்து வந்திருக்கு. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.